சார்பேட்டால மிஸ்ஸி அம்மா கேரக்டர் அத பத்தி சொல்லுங்க. அதுவுமே பயங்கர ரீச் இல்லையா? ஸோ சார்பேட்டா பாரம்பரை வந்து அகேன் கம்ப்ளீட் இங்க வந்து தீஸ் எல்லாம் என் வாழ்க்கையில நாங்க பெஸ்ட் விஷயம் எல்லாமே ஆக்சிடென்டல் தான். சார்பேட்டா பரம்பரை ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிச்சு அப்பதான் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் முடிச்சு அப்படியே நாங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அம்மாவும் நானும். வீட்டுல வேற எதுவுமே இல்லை பண்ணறதுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சடனா ஒரு கால் வந்தது அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து சேயிங் தட் பா ரஞ்சித் படத்துக்காக வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ ஓகே சார் நான் அனுப்புறேன், இன்னைக்கு ஃப்ரீயா டைரக்டர் மீட் பண்றதுக்கு ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஐ செட் ஒரு போட்டோ ஷூட் இருக்கு சார், இது முடிச்சுட்டு நான் வரேன். he said ஓகே, ஆனா நீங்க சாரி கட்டின போட்டோஸ் எல்லாம் அனுப்பாதீங்க, வெஸ்டர்ன்ல அனுப்புங்க. சரி என்னடா இது, ரஞ்சித் சார் படத்துல எப்பவுமே எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட குடும்பத்துல இருந்து வரா மாதிரி இருப்பாங்க. ஸோ நான் ஏதோ டல் சாரீஸ்ல இருக்கிற போட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். வெஸ்டர்ன் அப்படின்னா ஜீன் மாதிரியா என்ன சார்? இல்ல ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி. சரி ஓகே இருக்கு, நான் அனுப்புறேன். போனேன். அந்த போட்டோ ஷூட் முடிச்ச உடனே நான் வந்து ஓடினேன் அங்கே போய் அவரை மீட் பண்ணேன். ஐ திங்க் 6:37 ஆயிடுச்சு அவர் போய் பார்க்கும்போது. என்னை பார்த்த உடனே சரி இங்க ஆடிஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரு. என்ன ரோல் ஒண்ணுமே தெரியாது. அங்க போய் அவங்க சொன்னாங்க இல்லை ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர், ஜான் விஜய் தான் அவங்க பேரா பண்றாரு. அண்ட் ஜான் விஜய் என்னை வந்து நிறைய கொஞ்சம் அந்த ஆங்கிலோ இந்தியன் பேசுற பாஷை அந்த இங்கிலீஷ் மாதிரி கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் மொத்தமா அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அந்த டிராவல்ஸ் அது எல்லாமே ரொம்ப அமேசிங்கா இருந்தது.